வணக்கம். நத்திங் ஃபோன் 4B இன்னைக்கு லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நத்திங் ஃபோன் ஏவோட சீப்பர் வெர்ஷன் நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படின்னு லான்ச் ஆச்சு. ஸோ இப்போ வந்து லைட் வெர்ஷனுக்கு பதிலாக பி வெர்ஷன் அப்படின்றது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3A லைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்க்ரீன் தான். 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED ஸ்க்ரீன் இருக்குது. ப்ராசர் வந்து MediaTek Dimensity 7300 ப்ரோலேருந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4க்கு மாறிட்டாங்க. அது தவிர வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது. கேமராஸில் ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது. அந்த 2MP கேமரா கிடையாது, 50MP அப்புறம் 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ அது தவிர ஃப்ரண்ட்டில் அதே 16MP கேமரா தான். அப்புறம் கிளிஃப் பார் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்ன டாட் மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ வந்து கிளிஃப் பார் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேட்ரி முக்கியமாக 6000 mAh ஃபஸ்ட் டைமாக வந்து நத்திங்கில் வந்து 6000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பாலிகார்பனேட் பாடி தான் இருக்குது. ஸோ கிளாஸ் கிடையாது. ஃபினிஷ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ டுவல் டோன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்மூத் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, இங்கே வந்து கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், இதை தவிர ப்ளூ கலரும் இருக்குது. ஸோ ப்ளூ கலர் பார்க்குறது நல்லாயிருக்கு. அதை தவிர பிளாக் கலர் ஒரு மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்சிபி எடிஷன் ரெட் கலர். ஸோ அதில் வந்து ஆர்சிபி லோகோ வரும், ஆர்சிபி வால்பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்சிபி எடிஷன் வந்து பெங்களூர் ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு. ஸோ இப்போவே வந்து பெங்களூர் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான், கொஞ்சம் யூனிட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பெங்களூர் ஸ்டோரில் மட்டும்தான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கிளிஃப் பார் இருக்குது. ஸோ இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இதில் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ரிங்டோன்ஸ் இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து 63 எல்இடி லைட்ஸ் இருந்துச்சு, 7 ரோ இருந்துச்சு, 63 எல்இடி லைட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அதை 5ஆக மாற்றிட்டாங்க. 45 எல்இடி லைட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 40% பிரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஜென்ரேஷன் தெரில. ஸோ மற்ற ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி ஃப்ளிப் டு கிளிஃப் இருக்குது. வால்யூம் இண்டிகேட்டர், ஸோ ஆட்டோ வால்யூம் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது வந்து கம்மியாகும். ஸோ அதை தவிர கிளிஃப் டைமர் இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் சப்போர்ட், கிளிஃப் சப்போர்ட். ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஊபர், ஜொமேட்டோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் கிளிஃப் வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த பார். ஷெட்யூல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சைடில் பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து எசென்ஷியல் கீ இருக்குது. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து நோட்ஸ் எடுக்கலாம், அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த வாட்டி ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது, டியூவல் சிம் மட்டும்தான். ஸோ எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போட்டு, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இருக்குது. இது டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோன் 3A லைட்டில் வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ இது வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து 2000 nits. ஃபோன் 3A லைட்டில் வந்து 3000 nits பீக் பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 2000 nits தான் இருக்குது. HBM பிரைட்னஸ், அவுட்டோர் பிரைட்னஸ் வந்து 1200 nits இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். HDR இருக்குது. ஸோ 1080p போடும். ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கு. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் ட்ரையல் கிளாஸ் தான் இருக்குது ப்ரொடக்ஷனு. பெசல்ஸ் யூனிஃபார்ம் பெசல்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து யூனிஃபார்ம் பெசல்ஸ் கிடைக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டச் சாம்பிளிங் வந்து 240Hz டச் சாம்பிளிங் இருக்குது. PWM டிமிங் 2160Hz இருந்துச்சு, இப்போ வந்து 480Hz தான் வந்து PWM டிமிங் இருக்குது. டிஸ்பிளேவா என்னன்னு தெரில, சாம்சங் பேனல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. ஸோ வச்ச உடனே டக்குன்னு அன்லாக் ஆகுது. ஸ்பீக்கர் குவாலிட்டி செக் பண்ணுவோமா? ஃபுல் வால்யூமில் இருக்குது.
ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்து ப்ரீலோடட் ஆப்ஸுக்கு வருவோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீலோட் ஆப்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. போன 3 லைட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரீலோடாக இருந்தாங்க. இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போனால் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை தவிர அமேசான் மியூசிக்கும் இந்த வாட்டி ப்ரீலோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவும் ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்காது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4. ஸோ இது வந்து 7300 கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெட்டரா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. அது ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குன்னு தெரில. ஆனால் கேமிங் பொறுத்த வரைக்கும் 120 சப்வே சர்ஃபஸில் 120 FPSல வரும். BGMI CODலாம் வந்து 90 FPS வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் 8GB 128GB 8GB ரேமு, LPDDR4X ரேம் தான் இருக்குது. 128, 256 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ ரேம் பூஸ்டர் டிஃபால்ட்டாக வந்து ஆனில் தான் இருக்கும். வேணா வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அப் டு 8GB வரைக்கும் இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து நத்திங் OS 4.1 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரன் ஆகுது. Android 16 பேஸ் தான். 3 OS அப்டேட்ஸ், 6 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வருவோமா? ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 8MP அல்ட்ரா வைட் இருக்குது. சாம்சங் சென்சார் தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து 50MP கேமரா. ஆனால் சென்சார் சைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1/1.57 இன்ச் சென்சார், கொஞ்சம் பெட்டர் பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 1/2.76. ஸோ சென்சார் சைஸில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்குது. ஸோ 2x 5x அப் டு 10x வரைக்கும் வந்து ஜூம் போகுது. ஸோ அப் டு 4xக்கு மேலே போனாலே வந்து உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி போர்ட்ரேட்டில் வந்து 1x 2x ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்ஷன் மோடு, அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து 4K 30 FPS ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1080p 60 FPS வரைக்கும் இருக்குது சப்போர்ட். நத்திங் ஃபோன் 4B 4K வீடியோ சாம்பிள் 4K 30 FPS ரெக்கார்ட் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் 2x அப் டு 10x வரைக்கும் இருக்குது. ஓஎஸும் இருக்குது ஸ்டெபிலைசேஷனுக்கு. ஃப்ரண்ட் கேமரா மேக்ஸிமம் 1080p 60 FPS வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து 1080p 30 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. டைனமிக் ரேஞ்ச் க்ளவுத் அந்தளவுக்கு தெரில, ஃபேஸ் தான் வந்து கிளியராக தெரியுது. ஸோ நைட் மோடு, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், பேனோரமா, எக்ஸ்பர்ட், டியூவல் வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமரா ப்ரிசெட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும். இந்த வாட்டி புதுசாக வந்து இந்த கிரிக்கெட் ப்ரீசெட் அப்படின்ட்டு வந்து இந்த RCBக்காக அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி NFC கொடுக்கல. ஸோ NFC அப்படின்ட்டு என்ன ஒன்றுமே வராது. ஏன்னா இந்தியா வெர்ஷனில் வந்து NFC இல்லை. பேட்ரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்ரி இருக்குது. ஸோ நத்திங்கோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பெரிய பேட்ரி தான். ஸோ ஃபோன் 4A ப்ரோலேயே வந்து 5400 mAh பேட்ரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 6000 mAh பேட்ரி இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸில் வந்து சார்ஜர் கிடையாது. ஆனால் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% வந்து 27 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிடுமா. 100% வந்து 80 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேருந்து வந்து USB Type-C கேபிள் போட்டு 7.5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணலாம் மற்ற டிவைசஸை. ஸோ பேட்ரி ஹெல்த்து, கஸ்டம் சார்ஜிங் மோட், ஸ்மார்ட் சார்ஜிங் மோட்லாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதை தவிர 1200 சார்ஜிங் சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் கூட வந்து உங்களுக்கு 90% வந்து பேட்ரி ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரி ஹெல்த் பர்சன்டேஜ் எக்ஸாக்டாக வந்து இங்கே கொடுக்கல. ஆனால் இவங்க சொல்கிறது வந்து 1200 சார்ஜிங். ஸோ 3.5 வருஷம் வந்து டெய்லி சார்ஜ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு பேட்ரி ஹெல்த் வந்து 90%க்கு மேலே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி ப்ரைஸிங்க்கு வருவோம். நத்திங் ஃபோன் 3A லைட் போன வருஷம் 20,000 to 25,000 ரேஞ்சில் லான்ச் ஆச்சு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 35,000க்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ நத்திங் 4A வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து 32,000 33,000 அந்த மாதிரி லான்ச் ஆச்சு. இப்போ வந்து 40,000க்கு விற்கிது. ஸோ இது வந்து 35,000க்கு லான்ச் ஆகிருக்கு. ஆஃபரில் வந்து 30,000க்கு விற்கிது. ஆனால் 4A வந்து 40,000 இப்போ விற்கிது. ஆனாலும் ஆஃபரில் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பராகவே கிடைக்குது. 4Bக்கும் 4Aக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி தான். ஸோ பேங்க் ஆஃபரு, அப்புறம் லான்ச் டே ஆஃபர் அப்படின்ட்டு ஜூலை 14th வந்து சேலுக்கு போகுது. ஸோ அந்த டேயில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆஃபரும் போக வந்து 30,000க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர 256GB மாடல் இருக்குது. ஸோ இது வந்து 128GB ப்ரைஸ் தான்.
ஸோ 2 to 6 ஜிபி மாடலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட ப்ரைஸிங் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. 4A ஸ்டாக் இருந்துச்சுன்னா 4Aவே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னா வந்து அதுவே வாங்கலாம். ஏன்னா அதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது, பெட்டர் டிஸ்ப்ளே இருக்குது, பெட்டர் ப்ராசஸர், இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. பேட்டரி வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து பெரிய பேட்டரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வேலையில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டீவ்